நமக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பையனாச்சும் நல்லா படிக்கணும் சார். என்னை விட நல்லா மேல வரணும். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அவன் படிக்கணும். அவ்வளவுதான். அப்போ ஒரு உறுதியா இருக்காங்க அந்த பெற்றோர். ஏற்கனவே 2, 3 குச்சியெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட குடுத்துருக்காங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கம்பே கொண்டு வந்திருக்காரு. கொண்டுட்டு வந்து அதை காட்டுங்க. இந்த குச்சி கொடுத்து நீங்க என் பையனை வந்து நீங்க எப்படி வேணாலும் தண்டிச்சு அவனை படிக்க வைங்கிறாங்க. ஆக அடிக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாணவர்களாகிய நீங்க உங்களை அடிக்கிறதுக்காக எங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கல. நல்ல படிப்பு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். சின்ன சின்ன சேட்டைகள் செய்யறதையும் நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து குச்சி கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த குச்சியை வாங்கி நாங்க வந்து உங்களை அடிக்க போறது இல்லை. எனக்கு என்ன ஒரு பெருமிதம்னா, நாங்க படிச்ச காலகட்டத்துல இது போல வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க. ஆசிரியர்களுக்கு வந்து நல்லா அடிச்சு சொல்லி கொடுங்க, கண்ணை மட்டும் விட்டுடுங்க, தோலை உரிச்சி எடுங்க, அப்படியேதான் சொல்லுவாங்க. ஒரு கால் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் அடிச்சத போய் நாங்க வீட்டுல கூட சொல்ல முடியாது. வீட்டுல சொன்னோம்னா ஆசிரியர் அடிக்கிற அளவுக்கு, ஒரு வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்புன்னு சொல்லி திரும்ப எங்களை தான் அடிப்பாங்க. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இருந்ததுனாலதான் நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் உங்க பெற்றோர்களுக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து அரசாங்கமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப மாணவர்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தும் நீங்கள் சில தவறுகள் செய்யும் பொழுது நாங்க ஒரு சில நேரங்கள்ல சிறு சிறு தண்டனைகள் கொடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த வகையில வந்து 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய கமலேஷுடைய அப்பா அவங்க வந்து இந்த குச்சை வந்து என்கிட்ட கொடுத்து, நீங்க நல்லா பையனை வந்து திருத்துங்க, நான் எதுவும் கேட்கல, அவன் நல்லா படிக்கணும், நல்ல பையனா வரணும், அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல இன்னும் வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க வந்து அவன் வீட்டுல என்ன பண்றான், ஏது செய்யறாங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இது எதுக்கு வந்து இந்த காலை வழிபாட்டு கூட்டத்துல வந்து உங்ககிட்ட இதை வந்து நான் சொல்லி அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னாக்கா, நான் திரும்பவும் அதான் சொல்றேன், இந்த குச்சியை வைத்து கொண்டு நாங்கள் வந்து அடிக்க போவது இல்லை. இருந்தாலும் ஒரு பெற்றோருக்கு இது போல அக்கறை இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை நன்றாக வரணும்னு தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து சின்ன சின்ன கண்டிப்புகள் கூட இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உங்களை நல்லா படிக்க வச்சு ஒழுக்கமுள்ள மாணவர்களை ஆக்கி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பங்க. அதனால ரொம்ப அடிக்கிறது, இவ்வளவு பெரிய குச்சி கொடுக்குறீங்க, இதெல்லாம் பார்த்தாக்கா காட்டுங்க அந்த குச்சியை. இவ்வளவு பெரிய குச்சியாலெல்லாம் நாங்க வந்து அடிச்சோம்னா பசங்க தாங்கவே மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுடைய பெரிய ஒரு மனதை வந்து நாங்க வந்து பாராட்டுறோம். உங்க பையனை கட்டாயமா நல்லா மார்க் வாங்க வச்சு நல்ல ஒரு இது பண்ணுவோம். நீங்க ஏதாவது 2 வார்த்தை சொல்றீங்கன்னா சொல்லுங்க. அவன் வந்து நல்ல முறையில படிச்சுட்டு நல்லா இருந்தா போதும். நல்லா இருந்தா அவ்வளவுதான். சரி, இந்த குச்சி வந்து எங்களுக்கு நீங்களே வச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.